இதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3D பேண்ட் ஆடியோ எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறதாங்க. பேசிக்காக நீங்கள் எல்லாம் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அதிலெல்லாம் கைன் மாஸ்டர் வச்சு பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு உண்மையாக சொல்லணுன்னா கைன் மாஸ்டர் வச்சு உங்களால் அந்த இதை பண்ணவே முடியாது. அது நீங்கள் கன்ஃபார்ம் டெஸ்க்டாப்பில் தான் பண்ணி ஆகணும், இல்லைனா லேப்டாப்பில் தான் பண்ணி ஆகணும். இதுக்கு நம்ம 2 சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறோம், ரீப்பர், அடாசிட்டி, அதுக்கப்புறம் ஒரு ப்ளக்இன். இந்த ப்ளக்இன் பேர் டிஆர்விஆர் ப்ரோ. இதோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதோட ஆஃபிஷியல் வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் டிஆர்விஆர் ப்ரோவோட ப்ளக்இன் அந்த வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் காசு கட்டி வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம், இல்லைனா கிராக் லிங்க்ஸ் நான் கீழே போடுறேன், அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் ரீப்பரோட அஃபிஷியல் வெப்சைட். இது வந்து பெய்ட் தான், ஆனால் நமக்கு வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுக்காக கொடுப்பாங்க. இதில் அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே டவுன்லோட்ஸ் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் நீங்கள் இந்த டிஆர்விஆர் ப்ரோ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏன் இதை ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுற சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீப்பரில் போய் நீங்கள் காட்டுறேன் பார்த்துக்கோங்களேன். ரீப்பரில் போய் நீங்கள் இங்கே போய் ரீஃப்ரெஷ் பண்ண வேண்டியிருக்கும். ப்ரெஃபரன்ஸில் போய் இங்கே பேத் கொடுத்து நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு பதிலாக அங்கே ஏற்கனவே நீங்கள் கொடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா, அது ஏற்கனவே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் ஒரு பேத் ஆட்டோமேட்டிக்காக அதை டெலிட் பண்ணிக்கும். நான் ஏற்கனவே எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் எப்பயும் இந்த ப்ளக்இன் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ரீப்பர் இன்ஸ்டால் பண்ணுங்கள். அடாசிட்டி நீங்கள் எப்போ வேணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், அது நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, லாஸ்ட்டாக தான் யூஸ் பண்ணுவோம். ரீப்பர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம ஆடியோ ட்ராக்கை இந்த இடத்துல ட்ராக் பண்ண போகிறோம், இங்கே இல்லை. இங்கே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஸ்பேஸஸ் வர சான்ஸ் இருக்குது. நீங்கள் சாங்ஸ் ப்ளே பண்ணும்போது ரொம்ப ஸ்பேஸ் வரும். அதனால் நான் இந்த சாங்கை இங்கே ட்ராக் பண்ணுறேன். இதை ட்ராக் பண்ணதுக்கப்புறம் எஃப்எக்ஸ் அப்படிங்கிறது இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ப்ளக்இன்ஸோடதெல்லாம் இருக்கும். இதில் நமக்கு தேவையான ப்ளக்இன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளக்இன் அலையன்ஸ். இந்த ப்ளக்இனை கிளிக் பண்ணி 19/16 சேனல்ஸ் இருக்குது, 9 to 16 சேனல் இருக்குது. ஸோ அதை ப்ளக்இன்ஸ் இருக்குது, ரெண்டுமே சேம் ஒர்க் தான் பண்ணும். அதனால் நீங்கள் ஏதாச்சும் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். இந்த டாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாட் தான் உங்களோட சாங். இதை நீங்கள் இப்படியே ரொட்டேட் பண்ணால் உங்கள் சாங் அப்படியே ரொட்டேட் ஆகும். நான் இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். இதை நீங்கள் பைபாஸில் கொடுக்காதீங்க, பைபாஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது வராது. அது பைபாஸில் கொடுத்தீங்கன்னா எப்படி வரும்னா, கைன் மாஸ்டரில் பண்ணும்போது 2 சைடும் லெஃப்ட் ரைட் போகுமே, அந்த மாதிரி தான் வரும். பேஸ் பூஸ்ட் பண்ணிக்கோங்க, பர்ஃபார்மன்ஸ் ஸ்மூத் போட்டுக்கோங்க. இப்போ நான் அந்த சாங் ப்ளே பண்ண போகிறேன். ப்ளே பண்ணும்போது இதை மூவ் பண்ணி காட்டுறேன், அது எப்படி மூவ் ஆகி உங்கள் சவுண்ட் இதாகுதுன்னு பார்த்துக்கோங்க. பண்ணுறேன். இந்த ஆடியோ நீங்கள் கேட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் எப்படியும் உங்கள் ஆடியோ சவுண்ட் வந்து இப்படியே ரொட்டேட் ஆகிருக்கும் உங்கள் ஹெட்ஃபோனில். நீங்கள் அதுக்கு எப்படியும் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த ரொட்டேஷனை தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் இது எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் அடாசிட்டி அடுத்ததாக நம்ம அடாசிட்டி யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த ஆடியோவை ரெக்கார்ட் பண்ண போகிறோம். எப்போவுமே அது விண்டோஸ் டைரக்ட் சவுண்டில் தான் இருக்கும். அதை விண்டோஸ் WAS APIயில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மைக்ரோஃபோனில் இருக்கும், அது ஸ்டீரோ இதில் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கலாம், ஸ்பீக்கர் இல்லைனா ஹெட்ஃபோன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் இன்டர்னல், அதாவது இதில் நீங்கள் ப்ளே பண்ணுற ஆடியோ மட்டும்தான் அதில் ரெக்கார்ட் ஆகும். அது இப்போ ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா அந்த ஆடியோ ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணிங்கன்னா அது இங்கே இந்த ஆடியோ இதில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஆனதுக்கப்புறம் ஃபைல் எக்ஸ்போர்ட்ன்றீங்களா, அது என்ன இங்கே ஸ்டாப் பண்ணலாம், என்னால் தான் வரல. அது ஃபைல் எக்ஸ்போர்ட் கொடுத்து OGGயில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.